ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது பருப்பு துவையை டேஸ்ட்டாக எப்படி அரைக்கிதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 5 காஞ்ச மிளகாயை நல்லா சிவக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்து அதையும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் நல்லா ஆறின பிறகு ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு பருப்பும் உப்பு மிளகா மூணுத்தையும் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறன்னு இருந்தால் போதும். இப்போது இந்த நம்ம எடுத்து வச்ச பூண்டு பல்லை உரலில் சேர்த்து நல்லா தட்டிட்டு இந்த தட்டின பூண்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டோம்னா வெள்ளை சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லெமன் சாதத்துக்கு தொட்டுக்கவும் ரொம்ப அருமையாக